கண்ணியமானவர்களே, 100 கோடி கடனையும் தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஏழையும் சபே பராத் அன்று ஓத வேண்டிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, கடனால் கஷ்டப்படக்கூடிய, வறுமையில் மூழ்கி கிடக்கக்கூடிய, இன்னும் துஆக்களே அங்கீகரிக்கப்படவில்லை என்று கவலையோடு இருக்கக்கூடிய, தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை மக்களும், ஒவ்வொரு பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்களும் கண்டிப்பாக பணம் கிடைப்பதற்கு, கடன் தீர்வதற்கு, வறுமையே வராமல் இருப்பதற்கு, இன்னும் ரிஸ்கில் அதிகமான பரக்கத் ஏற்படுவதற்கு கட்டாயம் சபே பராத்தினுடைய இரவில் ஓத வேண்டிய அற்புதமான அமல்கள். இந்த அமலை மட்டும் இந்த சபே பராத் அன்று எந்த ஒரு மனிதன் ஓதுறாரோ, எந்த ஒரு மனிதர் செய்கிறாரோ, அந்த ஒரு அமலின் பொருட்டினால் அல்லாஹு தாலா அவருக்கு 70,000 பலன்களை தர்றானா. 70,000. ஒரு பலன் 2 பலன் கிடையாது, 70,000 பலன். அதிலும் மிக முக்கியமான ஒரு 5 பலன்களை நான் சொல்கிறேன். அந்த 5 பலன்கள் எப்படிப்பட்ட ஒன்றுனா, இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே நமக்கு பெற்றுக் கொடுத்துரும், எல்லாமே நம்ம கைக்கு கிடச்சிரும். அப்படிப்பட்ட 5 பலன்கள். இன்னும் இந்த ஒரு அமலை செய்யும்போது முன்னாடி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நியத் வைத்து இந்த அமலை செய்யணும். இப்போ இந்த அமல் 3 இதாக இருக்கும், 3 திக்ருகளாக இருக்கும், 3 அமல்களாக இருக்கும். ஒரு அமலை செய்யும்போது ஒரு விஷயத்தின் மீது நியத் வச்சு இந்த அமலை செய்யணும். 2வது அமல் செய்யும்போது வேறு ஒரு விஷயத்தின் மீது நியத் வச்சு செய்யணும். 3வது அமல் செய்யும்போது அடுத்து வேறு ஒரு விஷயத்தின் நியத் வைத்து இந்த ஒரு அமலை செய்யணும். இப்படி 3 அமல்களையும் 3 நியத் வைத்து செய்து முடித்து கொண்டீர்கள் அப்படின்னா, அடுத்த பராத் இரவு வரும் வரை அல்லாஹு தாலா நீங்கள் கேட்ட அனைத்தையுமே கொடுப்பான். உங்களினுடைய ரிஸ்கில் பரக்கத்தை அல்லாஹ் அள்ளி தருவான். இன்னும் இந்த ஒரு அமலை போன வருடம் செய்தவர்கள் இன்று வரை பலன் கண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றும் பல கிராமங்களில் பல வயதானவர்கள் இன்று வரை கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமல். இன்னும் செல்வந்தர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை இந்த பராத்தினுடைய இரவு வந்துருச்சுன்னா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனின் பொருட்டால் தான் அல்லாஹு தாலா அவர்களினுடைய செல்வத்தில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், எந்த விதமான ரிஸ்கில் தட்டுப்பாடும் இல்லாமல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு ஏழை மக்களும், பணத்திற்கு கஷ்டப்படக்கூடியவர்களும், கடன் வாங்கி கொண்டு கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவர்களும் இந்த ஒரு அமலை இன்றைய தினம் செய்யாமல் விட்டுறாதீங்க. இந்த ஒரே ஒரு அமல் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய 100 கோடி கடனும் தீர்க்கப்படும். அப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய 5 விதமான மிக முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல அல்லாஹ் தாலா இந்த ஒரு அமலை செய்கிறவங்களுக்கு ரிஸ்கில் தட்டுப்பாடின்மை இல்லாமல் ரிஸ்கை அல்லாஹ் வாரி வழங்குறான். ரிஸ்கினுடைய வாசலை இன்றைய இரவு இந்த அமல் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி அடுத்த வருடம் முழுவதும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். 2வது, இந்த ஒரு அமலை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தாலா நோயின்றி வாழ்வை தர்றான். அவங்களுடைய குடும்பத்தார்கள் யாருக்கு நோய் இருந்தாலும் அந்த நோயை ஷிஃபாவாக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து இந்த வருடம் முழுவதும் அந்த குடும்பத்தார்களை நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். 3வதாக, இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ, நீண்ட நாளாக அல்லாஹ்விடத்தில் ஒரு தேவையை கேட்டிருப்பாங்க, அந்த தேவை நிறைவேற்றப்பட்டிருக்காது, அந்த தேவையை அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்து தர்றான். இன்னும் 4வதாக, இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களினுடைய மௌத் வரையும் வறுமையே வராமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இன்னும் 5வதாக, இந்த ஒரு அமலை செய்பவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஆயுளை நீட்டிக்க செய்கிறான். ஆயுளை அவர்கள் மௌத்தை அல்லாஹ் தாலா தள்ளி வைக்கிறான். இப்போ உதாரணத்திற்கு 60 வயசில் வஃபாத் ஆகிடுவார், 50 வயசில் வஃபாத் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் அல்லாஹ் தாலா இப்போ 40 வயசில் வஃபாத் ஆகக்கூடியவர்களுக்கு ஆயுளை நீட்டி 50வது வருஷத்தில் அல்லாஹ் தாலா வைக்கிறான். இப்படி ஆயுளை அல்லாஹ் தாலா நீட்டி வைக்கிறான். அடுத்ததாக, இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா முகத்தில் நூறானியத்தை ஏற்படுத்தினான். இப்படி நிறைய பலன்களை, 70,000 பலன்களை அல்லாஹ் தாலா இந்த அமலை இன்றைய சபே பராத்தினுடைய இரவில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குறான். இப்போ உலகத்தில் இந்த 5 விஷயத்தை தவிர வேறு என்னங்க நமக்கு வேணும்? அப்படிப்பட்ட 5 விஷயத்தையும் இன்னும் 7,000
பலன்களையும் அல்லாஹ் ஒரே ஒரு இரவில் ஒரே ஒரு நாள் இந்த ஒரு அமலை செய்யறதுனால தருகிறான் அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு இரவாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு அமலாக இருக்கும். இன்னும் நபியவர்களும் இந்த ஒரு அமலை செய்திருக்கிறார்கள், இன்னும் சஹாபாக்களும் இந்த அமலை செஞ்சுருக்காங்க, இன்னும் நிறைய வழிமார்களும் இந்த ஒரு அமலை செய்து பலன் கண்டதாக வரலாற்றில் குறிப்பிடுறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இது ஒரு ஆதாரமுள்ள ஒரு அமல். இந்த ஒரு அமலை கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த நாளிலிருந்து உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த பலன்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்திற்கு இன்றைய தினம் இந்த அமலை செய்கிறீங்கன்னா நாளைய தினம் உங்களினுடைய கடனை அடைப்பதற்கான வழிகள் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இன்னும் உங்களினுடைய வியாபாரத்தில் அல்லாஹாலா செல்வ செழிப்பை, உங்களுடைய வியாபாரம் நல்ல பயங்கரமாக ஓடக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா அதில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹாலா உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன, அதை எப்படி இந்த இரவில் செய்யணும் அப்படின்னு கேட்டால், இன்றைய தினம் வீட்டை நன்றாக கழுவி வச்சுக்கோங்க. வீட்டை என்னென்ன குப்பைகள்லாம் இருக்கோ, டஸ்ட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒற்றடை அடிச்சுட்டு இன்னும் எல்லாத்தையும் கூட்டி விட்டு வீடை சுத்தமாக, சமையலறை எல்லாத்தையுமே கழுவி வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பின்பு நீங்கள் ஒரு முசல்லா எடுத்து விரித்து நீங்கள் தொழுகக்கூடிய இடங்களில் செய்யக்கூடிய வளமையான அமல்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருங்க. செய்து முடித்த பிறகு இஷா தொழுகைக்கு பின்பு ஒரு 3 யாசீன்கள் ஓதுங்க. 3 யாசீன்கள். அந்த 3 யாசீன்கள் எப்படி ஓதணும்? நிறைய நபர்கள் என்னென்னா மகரீபுக்கு அப்புறம் ஓதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரீபுக்கு அப்புறம் ஓதுவதும் சிறப்பு, இஷாக்கு பின்பு ஓதுவதும் சிறப்பு. எப்படி வேணால் நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம நேரத்தை பொறுத்து, நம்மளுடைய வேலைகளை பொறுத்து. இப்போ 3 யாசீன்கள் ஓதணும். அந்த 3 யாசீன்கள் எப்படி ஓதணும்? முதல் யாசீன் ஓதும்போது நம்மளுடைய ரிசுக்கில் அல்லாஹ் விசாலத்தன்மையை தரணும் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு முதல் யாசீனை ஓதுங்க. முதல் யாசீன் ஓதி முடித்த பிறகு 2வது யாசீன் ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா நோயின்றி வாழ்வை தரணும், ஆரோக்கியமான வாழ்வை தரணும் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சு 2வது யாசீனை ஓதுங்க. 3வது இந்த 2வது யாசீனை ஓதி முடித்த பிறகு 3வதாக ஆயுளை நீடிக்க செய்யணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது யாசீனை ஓதுங்க. ஓதி முடித்த பிறகு இஸ்திக்ஃபாரை ஒரு 100 முறை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 100 முறை ஓதுங்க. பிறகு உங்களுக்கு தெரிந்த ஸலவாத்தை ஒரு 100 முறை ஓதுங்க. இந்த ஒரு அமலை செய்த பிறகு எழுந்து 2 ரக்காயத் உங்களுக்கு எது தேவையோ அதை நினைத்து நீயத் வச்சு ஹாஜாத் நஃபில் 2 ரக்காயத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடுங்க. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ, எவ்வளோ நேரம் துவா கேட்க முடியுமோ, எவ்வளோ நேரம் துவா கேட்பதற்கு சக்தி இருக்குதோ அந்த அளவு அல்லாஹ்விடத்தில் எது வேண்டுமோ கேட்டு அழுங்க. அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து என் அடியார்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இரவு. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இரவில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தருவான். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். நாளைய தினமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 70,000 பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.